ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் தீவிரவாத தாக்குதல் இந்தியாவை உலுக்கியுள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடந்த 1960ஆம் ஆண்டு போடப்பட்டதுதான் சிந்து நதிநீர் ஒப்பந்தம். பாகிஸ்தானுக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா எடுத்துள்ள முடிவு மிகவும் முக்கியமானது. சுமார் 65 ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இந்தியா முதல் முறையாக நிறுத்தி வைத்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று கூறும்போது, 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம். தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கிறோம் என்றார். 1960ற்கு பிறகு இந்தோ பாகிஸ்தான் வார், கார்கில் போர் உள்ளிட்ட போர்கள், 2019இல் புல்வாமா மற்றும் 2016இல் உரி என பல தாக்குதல்கள் நடந்த போதிலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து இந்தியா வெளியேறவில்லை. உரி தாக்குதலில் 18 வீரர்கள் உயிரிழந்த போதே பிரதமர் மோடி இது தொடர்பாக பேசியிருந்தார். அப்போதே ரத்தமும் தண்ணீரும் ஒரே நேரத்தில் பாய முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அப்போதெல்லாம் ஒப்பந்தம் குறித்து எந்த ஒரு முடிவையும் இந்தியா எடுக்கவில்லை. ஆனால் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய மறுநாளே இந்தியா இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.